Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் உங்களுடைய சிஸ்டமில் ஆக்டிவேட்டாக இருக்கிற விண்டோஸ் ஜென்யூனாக ஆக்டிவேட்டாக இருக்கா இல்லையான்னு இந்த வீடியோவில் ஜஸ்ட் 30 செகண்டில் பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ உங்களுடைய விண்டோஸ் சிஸ்டமில் கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணுங்கள். தென் slmgr /xpr என்ற கமாண்டை ரன் பண்ணுங்க. அண்ட் இந்த கமாண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கமாண்டை நீங்கள் ரன் பண்ணி என்டர் பண்ண அப்புறம் உங்களுடைய சிஸ்டமில் விண்டோஸ் ஸ்கிரிப்ட் ஹோஸ்ட்ன்ற ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அண்ட் இங்கே விண்டோஸ் ஆக்டிவேஷன் ஸ்டேட்டஸில் திஸ் மெஷின் இஸ் பர்மனென்ட்லி ஆக்டிவேட்டட்னு இருக்குது. இட் மீன்ஸ் ஜென்யூனாக ஆக்டிவேட்டாக இருந்தால் மட்டும்தான் திஸ் மெஷின் இஸ் பர்மனென்ட்லி ஆக்டிவேட்டட்னு இருக்கும். அண்ட் நீங்கள் KMS ஆர் அதர் பைரேட்டட் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணியிருந்தா எக்ஸ்பைரி டேட் ஆர் நாட் ஆக்டிவேட்டட்னு இருக்கும். இட் மீன்ஸ் உங்களுடைய சிஸ்டமில் திஸ் மெஷின் இஸ் பர்மனென்ட்லி ஆக்டிவேட்டட்னு இல்லாமல் எக்ஸ்பைரி டேட் ஆர் நாட் ஆக்டிவேட்டட்னு இருந்தால் உங்களுடைய சிஸ்டம் பைரசி ஆக்டிவேஷன் ஆர் ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய விண்டோஸ் சிஸ்டமை ஜென்யூனாக ஆக்டிவேட் பண்ணணும்னா செக்யூராக இருக்காது. அதனால உங்களுடைய சிஸ்டமை ஜென்யூனாக ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் காட்டின மாதிரி நீங்களும் உங்களுடைய விண்டோஸ் சிஸ்டம் ஜென்யூனாக ஆக்டிவேட் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவில் காட்டின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.